ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல தான் நடக்க போகுது. இந்த முறையும் என்னை தவிர்த்து விட்டு அப்புறம் தவிக்காதே என் செல்லமே. இப்போ கூட உன் மனசுல நீ எதிர்பார்த்த ஆசையாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவும் உனக்கான நன்மைகளை உனக்கு கிடைக்க செய்வதற்குமாக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். நான் எந்த விஷயம் உனக்காக செஞ்சாலும் அது நிச்சயமாக உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்குன்னு எப்போது நீ என்னை முழுவதுமாக நம்புறியோ அப்போதிலிருந்தே நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உன் நன்மைக்காகவே மாறிவிடும் என் செல்லமே. எப்போவுமே எதை நினச்சும் பயப்படாம நீ முதல்ல தைரியமாக இருக்க பழகு. நம்பிக்கையோட எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் நம்பிக்கிட்டு உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சாலே போதும். உனக்கான வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும் என் செல்லமே. நீ விரும்பி ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும், உன் வாழ்க்கைக்கான நல்ல வருமானத்தையும் செல்வாத்தையும் கூட உனக்காக நான் வந்து கொடுக்க போகிறேன். யார் உனக்கு தலையெழுத்தா எதை எழுதி வச்சிருந்தாலும் சரி, அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த வராகி அம்மா நிச்சயமாக எல்லா தீமைகளையும் விலக்கி உனக்கான நன்மைகளை செய்து தந்தே தீருவேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. ஒருத்தர் கூட உதவ ஆள் இல்லையே, நமக்குன்னு துணையாக ஆதரவாக வந்து நமக்காக பேசவும் ஒருவரும் இல்லை, உதவி செய்யவும் ஒருவரும் இல்லையே நினச்சி கதியின்றி கலங்கி நிற்கிறேன்றது எனக்கு தெரியும். யார்கிட்டையும் எதையும் போய் சொல்லி அழுகக்கூட முடியாத அளவுக்கு, யார்கிட்ட எதையும் வெளியில் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு புதைக்கவும் முடியாத அளவுக்கு நீ பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. அம்மானு என்னை ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து உன்னை இறுக்கமாக அணைச்சிக்கிட்டு உனக்கான நல்வழியையும் நிச்சயமாக காட்டுவேன். என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா இனி நடக்க போகிற எல்லாத்தையுமே நான் பொறுப்பேற்றுக்குவேன் என் செல்லமே. உன்னை விட்டு யார் போனாலும் நீ கவலைப்படாத. அவங்களுக்கு உன் அருமை தெரியலை, உன்னுடைய பெருமை புரியலை. ஆனால் உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் உன்னுடைய அருமை பெருமைகளையும் புரிஞ்ச இந்த வராகி அம்மா நான் உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன குழந்தையே, நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு இப்போது துன்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறியா? என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, ஏன் தான் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் வருதுன்னு வருத்தப்படுறியா? நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா இத்தனை நாளாக நீ நிறைய விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்ட. ஆனால் இப்போது எல்லா கஷ்டங்களுக்கும் சேர்த்து பல மடங்கா 10 மடங்கா உனக்கான சந்தோஷத்தை நான் தர வந்து விட்டேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டம் 1 மடங்குனா இனிமே உனக்கு கிடைக்க போகிற சந்தோஷம் பல மடங்காக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படவோ பயப்படவோ வேணாம். நீ நினச்சது விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சது போலயே அந்த நாளில் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டிய நீ நினச்ச சில விஷயங்கள் சரியானபடி நடந்தா அதன் மூலமாக உனக்கு சில பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சதுனால தான் இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் நான் நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தி கொடுக்காம சில காலதாமதம் செஞ்சேங்கிறத இப்போது நீ புரிந்து கொள்வாயா? ஒரு சில விஷயங்களை நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற, ஆனால் அதை நான் உடனே உனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்னா அதன் மூலமாக பல துன்பங்களையும் துயரங்களையும் பல பிரச்சனைகளையும் நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் அது உன்கிட்ட நிரந்தரமாகவும் தங்காதுன்றதுனால தான் சில விஷயங்களையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மாற்றங்களை சரி செஞ்சு உனக்கு இந்த நேரத்தில் இப்போது நல்லது நடக்கும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதனைகளை சந்திச்ச, துன்பங்களை பார்த்த, துயரங்களை அனுபவிச்சியே தவிர உன் வாழ்க்கையில் ஒருபோதுமே நான் நிரந்தரமான துன்பத்தை தரமாட்டேன் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் வந்ததை தவிர துன்பத்தை தொடர்கதையாக கொடுப்பதற்காக வரவில்லை. இன்பத்தை மேலும் மேலும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை.
யாராவது செய்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல, யாராவது பேசுகிற விஷயம் உனக்கு பிடிக்கலன்னு நினச்சின்னா உனக்கு பிடிக்காத அந்த மனிதர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு என் செல்லமே. ஏன்னா ஒருத்தவங்களை உனக்கு பிடிக்கலன்றப்ப அவங்க செய்கிறதையெல்லாம் நீ கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்ப. அவங்க செஞ்ச விஷயங்களும் உனக்கு ஞாபகத்துக்கு வந்து உனக்கு கோபமாக ஆக்ரோஷமான ஆளாக மாறுவாய். அதற்கு பதிலாக ஒருத்தரை உனக்கு பிடிக்கலன்ன போதே அமைதியாக விலகிட்டீனா அங்கே வெறுப்புக்கும் இடமில்லை, உன் நிம்மதியும் உன் கூடவே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினச்சி கவலைப்படும் போது அங்கு முதலில் பலியாகுவது உன்னுடைய நிம்மதி தானே. நீதானே நான் தப்பாக நடந்ததையும் சரியாக நடக்காததையும் யோசிச்சு நிம்மதியிலிருந்து தவிக்கிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா மாற்றங்களையும் இந்த வராகியம்மா நான் தருவேன்னு சொன்னது போல தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு நாள் விடியும்னு காத்திருக்காம இன்றே நல்ல நாளாகத்தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இப்போதிலிருந்தே மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய். உன் வேதனைகள் எல்லாமே வெற்றிகளாக மாறிவிடும் என் செல்லமே. நான் நினச்சவனே நீ வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே போல் நீயும் என்னை வணங்க ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் என்ன, இனி எல்லா விஷயங்களும் உன் வேண்டுதல்களுக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும். மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதனால தான் நீ செஞ்ச எல்லா புண்ணியங்களின் பலன்களும் இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்து நிற்கிது. கூடிய விரைவில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் நிகழ்த்துவதை பார்த்து நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. இதுவரைக்கும் பல விஷயங்களில் கஷ்டப்பட்ட நீ, பல பிரச்சனைகளை நினச்சி கண்ணீர் விட்ட நீ, இனிமே தான் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் பார்க்க போகிற. இனி வரும் நாட்கள் என்பது உனக்கு நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க போகுது. என் மேலே நீ பூரண நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். பணமோ பொருளோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் நீ உதவி செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். யாராவது மன கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக 4 நல்ல வார்த்தைகள் சொல்வது கூட உதவிதான். அதே போல் யாருக்காவது ஒரு வருத்தமோ அல்லது மனவேதனையோ அல்லது உடல் கஷ்டமோ அல்லது ஏமாற்றமோ தோல்வியோ பார்த்து ரொம்ப சங்கடத்தோடு இருக்கும்போது அவர்கள் மனசுக்கு சமாதானத்தை தரும்படி பேசுவதும் அவர்கள் மனசுக்கு புது தெம்பையும் தைரியத்தையும் கொடுப்பதும் கூட நீ செய்யக்கூடிய உதவிதாங்கிறத புரிஞ்சுக்கோ. சும்மா காசு பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை என் செல்லமே. நல்ல வார்த்தைகளை பேசுவதும் நன்மையான நல்ல காரியங்களை செய்வதும் ஒருத்தருக்கு தேவைப்படும் போது கூடவே இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் அன்போடு அரவணைப்பதும் கூட உதவிதாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்றது எனக்கு தெரியும். நம்ம ஏமாந்துட்டோமே நினச்சி நீ தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. அதுக்கு பதிலாக யார் என்னை ஏமாத்தின போதும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை என கர்வத்தோடு நீ தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கிட்டினா உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லாமல் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன். வெற்றியோ தோல்வியோ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம உன்னுடைய உழைப்பை கொடுத்து நீ முன்னேற முயற்சி செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றி உனதாக மாறும். அதுக்கு பிறகு தோல்வி உன்னை நெருங்கவே பயந்து விலகி ஓடும். யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாத. வராகி தாயே போற்றி.